வணக்கம். ஜெனீவாவில் ஈரான் மற்றும் அமெரிக்கா இடையே முக்கிய பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வருகின்றன. இந்த நிலையில் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஈரானுக்கு கடுமையான எச்சரிக்கை விடுத்துள்ளார். ஜெனீவாவில் நடைபெறும் பேச்சுவார்த்தையில் ஒரு உடன்பாடு எட்டப்படாவிட்டால் ஈரான் கடுமையான விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்று ட்ரம்ப் எச்சரித்துள்ளார். இரு நாடுகளுக்கும் இடையே நிலவும் பதற்றத்தை தணிக்க சர்வதேச பிரதிநிதிகள் ஜெனீவாவில் ஒன்று கூடியுள்ளனர். இந்த சந்திப்பு உலக அரங்கில் மிக முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. 2015ஆம் ஆண்டு கையெழுத்தான அணுசக்தி ஒப்பந்தத்தில் இருந்து அமெரிக்கா விலகியதிலிருந்து இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவு மோசமடைந்துள்ளது. ஈரான் தனது யுரேனியம் செறிவூட்டலை அதிகரித்துள்ளதாக வரும் செய்திகள் மேற்கத்திய நாடுகளை கவலையடையச் செய்துள்ளன. இந்த பேச்சுவார்த்தையின் முக்கிய நோக்கம் அணுசக்தி ஒப்பந்தம் மற்றும் ஈரான் மீதான பொருளாதார தடைகளை நீக்குவது பற்றியதாகும். இஸ்ரேல் போன்ற அண்டை நாடுகள் ஈரானின் அணுசக்தி திட்டத்தை தங்கள் பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தலாக கருதுகின்றன. ஆனால் ஈரான் தரப்பு தங்கள் நாட்டின் இறையாண்மையை விட்டுக் கொடுக்க முடியாது என்பதில் உறுதியாக உள்ளது. அமைதிக்கான அணுசக்தியே தங்கள் நோக்கம் என்கிறது ஈரான். ரஷ்யா மற்றும் சீனா ஆகிய நாடுகள் இந்த பேச்சுவார்த்தையில் முக்கிய பங்காற்றி வருகின்றன. இது அமெரிக்காவிற்கு கூடுதல் அழுத்தத்தை அளிக்கிறது. ட்ரம்பின் இந்த எச்சரிக்கை பிராந்தியத்தில் ஒரு இராணுவ மோதல் ஏற்படுமோ என்ற அச்சத்தை அதிகரித்துள்ளது. போர்க்கப்பல்கள் தயார் நிலையில் உள்ளன. சர்வதேச நாடுகள் இந்த மோதல் போக்கை கவலையுடன் கவனித்து வருகின்றன. அமைதி திரும்ப வேண்டும் என்பதே அனைவரின் விருப்பம். இந்த பதற்றத்தால் உலக கச்சா எண்ணெய் சந்தையில் விலையேற்றம் ஏற்படும் அபாயம் உள்ளது. இதில் உலக பொருளாதாரத்தை பாதிக்கும். கடந்த 40 ஆண்டுகளாகவே இவ்விரு நாடுகளுக்கும் இடையே மோதல் போக்கு தொடர்ந்து நீடித்து வருகிறது. இது ஒரு நீண்ட கால பிரச்சினை. நிபுணர்களின் கருத்துப்படி இந்த பேச்சுவார்த்தை தோல்வியடைந்தால் ஈரானுக்கு எதிரான தடைகள் மேலும் கடுமையாக்கப்படலாம். ஏற்கனவே பொருளாதார நெருக்கடியில் இருக்கும் ஈரானுக்கு இது கூடுதல் சுமையை தரும். மக்கள் அன்றாட வாழ்க்கையில் இதை உணர்கிறார்கள். அதிபர் ட்ரம்ப் தனது தேர்தல் வாக்குறுதிகளின் ஒரு பகுதியாக ஈரான் மீதான இந்த கடும் போக்கை கடைபிடிக்கிறார். அதில் அவர் உறுதியாக உள்ளார். ஐரோப்பிய நாடுகள் இந்த விவகாரத்தில் ஒரு சமரசமான முடிவை எட்ட முயன்று வருகின்றன. அவர்கள் தூதரக உறவுகளை பேண விரும்புகிறார்கள். பேச்சுவார்த்தை மேசையில் அமர்ந்துள்ள பிரதிநிதிகளுக்கு இது ஒரு மிகப்பெரிய சவாலாக உள்ளது. ஒவ்வொரு மணித்துளியும் முக்கியம். அமைதியான தீர்வை நோக்கி உலகம் காத்திருக்கிறது. ஆனால் எச்சரிக்கைகள் ஒலித்த வண்ணம் உள்ளன. மக்கள் தங்கள் எதிர்ப்பை பதிவு செய்கிறார்கள். அமெரிக்கா தனது இராணுவ விருப்பங்களை தயாராக வைத்துள்ளதாக பென்டகன் தரப்பு தெரிவித்துள்ளது. இது ஒரு அழுத்த உத்தியாகவும் இருக்கலாம். மத்திய கிழக்கில் அமைதியின்மை ஏற்பட்டால் அது உலகளாவிய பாதுகாப்பை பாதிக்கும். அண்டை நாடுகளும் பாதிக்கப்படும். ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு நகர்வும் இந்த பேச்சுவார்த்தையில் மிக முக்கியமானது. ராஜதந்திரம் வெல்லுமா என்று பொறுத்திருந்து பார்ப்போம். பேச்சுவார்த்தைக்கான காலக்கெடு நெருங்கி வருவதால் இரு தரப்பிலும் அழுத்தம் அதிகரித்து வருகிறது. நேரம் குறைவாகவே உள்ளது. உடன்பாடு எட்டப்படாவிட்டால் அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன என்பது குறித்து ஆலோசிக்கப்பட்டு வருகிறது. மாற்றுத் திட்டங்கள் தயாராக உள்ளன. வாஷிங்டனில் இருந்து வரும் தகவல்கள் ஈரானுக்கு சாதகமாக இல்லை என்றே தெரிகிறது. வெள்ளை மாளிகை உறுதியாக உள்ளது. இந்த விவகாரத்தில் இருதரப்பும் விட்டுக் கொடுத்துச் செல்லுமா என்பது ஒரு கேள்விக்குறியே. சமரசம் என்பது எப்போதுமே கடினமானது. ஐக்கிய நாடுகள் சபையும் இந்த விவகாரத்தில் சுமூக தீர்வு காண வலியுறுத்தி வருகிறது. அமைதியே அவர்களின் குறிக்கோள். மோதல் ஏற்பட்டால் அது வெறும் இராணுவ ரீதியாக மட்டும் இருக்காது, இணைய வழி தாக்குதல்களும் இருக்கலாம் என்று நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர். இறுதியில் போர் யாருக்கும் லாபத்தை தராது என்பதே நிதர்சனம். அமைதி பேச்சுவார்த்தையே சிறந்த தீர்வு. ஜெனீவாவில் இருந்து வரும் அடுத்தடுத்த செய்திகளை தொடர்ந்து கவனிப்போம். ஈரானின் பதில் என்னவாக இருக்கும் என்பதை உலகம் உற்று நோக்குகிறது. அடுத்த சில மணி நேரங்கள் சர்வதேச அரசியலில் மிக முக்கியமானதாக கருதப்படுகிறது. முடிவுகள் விரைவில் வெளிவரும். இது போன்ற உலகளாவிய முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்களுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.